ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் நலமாக, பலமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். இன்றைய அதிகாலை நேர பிரார்த்தனையில் நான் பார்க்க இருக்கிறது நிறைய பிரார்த்தனைகள் வந்திருக்குது. இது குலுக்கல் முறையில் படிக்கிற மாதிரி எடுத்து ஒன்றா படிக்கிறேன். சஷாங்க் அப்படிங்கிற ஒரு அன்பர், ராமகிருஷ்ணா மட தெரு, மன்னிவாக்கம். சாய், ஹெல்ப் சஷாங்க் டு கெட் எ குட் ஜாப் ப்ளீஸ், வேர் யூ திங்க் இஸ் பெஸ்ட். எங்கே முக்கியமான நல்ல இடமோ அங்கே வேலை கிடைக்கணும்னு சஷாங்க் எழுதியிருக்கிறாரு. அவர் விரும்புகிற மாதிரியே இந்த பிரார்த்தனை நிறைவேறட்டும். அவர் கை நிறைய பொருளாதாரம் கிடச்சி கடன் இல்லாத வாழ்வு மலர்ந்து கண்ணீர் துடைப்பார் பாபா அப்படின்னு வேண்டிக்கிறோம். அடுத்து பத்மாவதி அப்படிங்கிறவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. குடுவாஞ்சேரியிலேருந்து, எனக்கு ஹார்ட்டில் ஹோல் இருக்குது, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிய வேண்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் பண்ணுறாங்க. பத்மாவதி இப்போ நினச்சாலே பயமாக இருக்குது. அவங்க நல்லா வரணும். கேட்கும்போதே நமக்கு வருத்தமாக இருக்குது இல்லையா? ஸோ அவங்க நல்லா வரணும், ஆரோக்கியமாக வரணும்னு வேண்டிக்கிறோம். அடுத்து வசந்தி, செல்லியம்மன் நகர், ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம். அப்பா, நான் அரசாங்க வேலையில் வெற்றி பெற வேண்டுகிறேன். நல்ல மதிப்புமிக்க வேலையில் பணிபுரிய வேண்டும். நான் கடன் இல்லாத வாழ்க்கையை அமைய வேண்டும். எனது பிள்ளைகள் நன்றாக படித்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று என் கணவன் வேலையிலே அடுத்தடுத்த நிலையிலே மரியாதையும் கிடைக்க வேண்டும். அவருக்கு பொருளாதாரத்திலும் உயர்ந்து இருக்க வேண்டும். கடன் இல்லாத வாழ்க்கையை மலர வேண்டும் என்று, வெற்றி பெற வேண்டும் என்று. ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். வசந்தி, செல்லியம்மன் நகர். ஓம் சாய்ராம். கண்டிப்பாக அவருடைய அந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னு எல்லோரும் வேண்டிக்கங்க. அடுத்த பிரார்த்தனை அருந்ததி கூடுவாஞ்சேரியிருந்து, அக்காவுக்கு நல்லபடியாக கூடிய விரையில் குழந்தை பிறக்க வேண்டும். எனக்கு அடுத்த வேலை நல்லபடியாக வேலை கிடைக்க வேண்டும். அப்பா அவருக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைத்து அவர் பெரிய நிலைமைக்கு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் அருந்ததி அவர்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்க பிரார்த்தனை செய்கிறோம். அடுத்து உமா சுப்பிரமணி அவர்கள் பிரார்த்தனை செய்ய ஊரப்பாக்கத்திலேருந்து, ப்ளீஸ் ப்ரொடெக்ட் மை என்டையர் ஃபேமிலி, ஆல்வேஸ் நத்திங் ஷுட் ஹேப்பன் டு மை மாம் ஃபார் அட்லீஸ்ட் another 15 years and my dad too will October 27th. Me and Praveen should always, அவங்க பிரவீன் அவர் விரும்புகிறாங்க போல் தெரியுது. அவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும்னு அப்படி வேண்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் புரியாத கொஞ்சம் மொழியாக இருக்குது. சரி, பரவாயில்ல. அவங்க வேண்டியது நம்மளோட பாபாவுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம அற்புதத்தை பார்க்க போகிறோம். இப்போது பிரார்த்தனை இன்னைய பிரார்த்தனை இப்போ காலையில் அதிகாலை பிரார்த்தனை முடிஞ்சது. மத்தியானத்தில் வேறு மற்ற பிரார்த்தனையை நம்ம படிப்போம். இப்போது அற்புதம் நம்ம பார்க்க போகிறோம். பாபா செய்கிற அற்புதங்கள் இப்போவும் செய்கிறாரு, அப்பவும் செய்தார். அதில் ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். அவர் அற்புதம் நம்பர் 2, அவருடைய பாபாவுடைய உண்மையான சீடரான ஸ்ரீ ஷியாமாஜி ஒரு முறை கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இருந்தபோது சாய்பாபா புனிதமான சாம்பல் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஊதி இருக்கு இல்லையா, இந்த ஊதியை அவருக்கு கொடுத்தார். ஷியாமாஜி ஊதியை தண்ணியில் கலந்த பிறகு அது கொஞ்சம் சாப்பிட்டார். அதிசயமாக அவருடைய காய்ச்சல் உடனடியாக மறைஞ்சி போச்சு. இப்போ நான் கூட ஏதாவதுனா சாப்பிட்றேன், மற்றவங்களுக்கு தர்றேன் இல்லையா, அந்த மாதிரி தான் அது மறைஞ்சி போச்சு. அவ்வளவு அற்புதம். பாபாவுடைய உதி நம்முடைய விதியை மாற்றுது அப்படின்றது நிச்சயம். தூணியின் நெருப்பில் பக்தனின் துன்பம் தூசாக மாறுது அப்படிங்கிறது நிச்சயம். ஸோ ஆகினால் நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் கூட ஒரு தூணியை அமைப்பு கட்டமைச்சு அதில் எப்பவும் தொடர்ச்சியாக அந்த யாகம் மாதிரி ஒரு சின்ன யாகம் பண்ணாலே பெரிய மதிப்பு, அதுக்கு பெரிய நமக்கு கொடுப்பின பெரிய பலன் கிடைக்கும். தொடர்ச்சியாக எரியக்கூடிய யாகத்துக்கு எவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும். அந்த மாதிரி பலன் தான் நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த தூணியில் பார்க்குற, அதில் மட்டை தேங்காய் சமர்ப்பணம் பண்ணுற
எல்லாருக்கும் கிடைக்குது. அந்த நல்ல ஒரு பிரார்த்தனை கோபுரமாக திகழுது. இந்த பிரார்த்தனை கோபுரம் தொடர்ச்சியாக இந்த மட்டை தேங்காய் போடணும், தூணியில் நெருப்பு எரியணும், கற்பூரம் எரியணும், விளக்கெல்லாம் எரியணும், பவர் பில் கட்டணும், அன்னதானம் நடக்கணும், 24/7 அன்னதானம் நடக்கணும். அப்படின்னா அதுக்கெல்லாம் நிறைய பொருளாதார உதவி தேவைப்படுது. ஒருத்தர் உதவினா போதுமா? ஊர் கூடி தான் தேர் இழுக்கணும் இல்லையா? ஆகினால இந்த நல்ல பதிவை எல்லாருக்கும் அனுப்புங்க. உங்கள் பிரார்த்தனைக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த பார்க்குற இந்த எண் இருக்கு இல்லையா, இந்த 8608700700 அந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பிரார்த்தனையை அனுப்புங்க. உங்களுடைய மேலான கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக கொஞ்சமாவது இந்த கான்ட்ரிபியூஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இது ஊர் கூடி தேர் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இந்த தேவையெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். உங்களுக்காக என்றைக்குமே பிரார்த்தனை செய்வேன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.